ஹலோ கைஸ், பிசி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் இப்போ நம்ம பார்க்க போது செக் ஹூ இஸ் கனெக்டட் டு மை வைஃபை. என்னோட வைஃபை நெட்வொர்க்கில் யார் கனெக்ட் பண்ணியிருக்கா, அது மொபைல் டிவைஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், எனக்கு தெரியாமல் யார் கனெக்ட் பண்ணியிருக்கா, இல்லை என்னோட செக்யூராக தான் இருக்கா அப்படின்றத எப்படி பார்க்கறதுன்றத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் உங்கள் ரவுட்டரோட ஐபி கொடுத்துக்கோங்க. உங்களோட ரவுட்டரோட ஐபி கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதாவது ரவுட்டரோட லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட். டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா அட்மின் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா அட்மின்னு பாஸ்வேர்டு பிளாங்காக கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கனாலே உள்ளே போயிடும். அப்படி இல்லை ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, செக்யூராக இருக்கணும், டிஃபால்ட் இருந்தால் யாராவது ஹேக் பண்ணிவிடுவாங்கன்றதுக்காக பாஸ்வேர்டை மாற்றி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டை மாற்றி வச்சுருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை உள்ளே கொடுங்க, கொடுத்து சப்மிட் கொடுங்க. நானும் பாஸ்வேர்டை மாற்றி வச்சுருந்தேன், நான் அந்த பாஸ்வேர்டை கொடுக்குறேன். அப்படி பாஸ்வேர்டை மாற்றலை அப்படின்னா நீங்கள் பிளாங்காகவே கொடுத்துட்டு அப்படியே கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கனாலே உள்ளே போயிடும். அப்படி இல்லைன்னா டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து அட்மின் கொடுத்தனாலும் உள்ளே போகும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாலே உள்ளே போகிறோம். ஓகேங்களா, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். இதில் நம்மளுக்கு வந்து தேவையானது என்ன அப்படின்னா டிஎஸ்சிபி கிளையண்ட் லிஸ்ட். இந்த டிஎஸ்சிபின்றது என்ன அப்படின்னா இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வந்து ஐபி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக ஐபி கொடுக்கறது. இப்போ ஒரு ஏதோ டிவைஸ் கனெக்ட் ஆகுதுன்னா அந்த டிவைஸ்க்குன்னு ஒரு ஐபி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி விட்டுரும். இப்போ நம்ம இந்த டிஎஸ்சிபி டிசேபிள் பண்ணி வச்சோன்னா மொபைல் டிவைஸை கனெக்ட் பண்ணாலும் ஐபி அட்ரஸ் கொடுத்தா மட்டும்தான் நெட் வரும். இதுவே நம்ம இப்போ இந்த டிஎஸ்சிபியை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, ஐபி அட்ரஸ் கொடுத்தா தான் வந்து மொபைல் டிவைஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும் நெட் வரும். இது வந்து நம்ம எனேபிள் இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிவைஸ்க்கு ஐபி வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அது சிஸ்டமாக இருக்கட்டும், மொபைல் டிவைஸாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வைஃபை நெட்வொர்க்கில் டிஎஸ்சிபி கிளையண்ட்டில் ஒரு சிஸ்டம் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு வைஃபை என்னோடய நெட்வொர்க்கில். இந்த மாதிரி வேறு யாராவது மொபைல் டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாலோ வேறு யாருன்னா கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணியிருந்தாலோ இதில் வந்து ஷோ பண்ணிடும். ஓகேங்களா, இப்போதைக்கு லைவில் இருக்கிறது வந்து ஒரே ஒரு கம்ப்யூட்டர் வந்து என்னோடய வைஃபை இதில் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. அதேமாதிரி என்னோடய மொபைல் டிவைஸ் இருந்ததுன்னா அந்த மொபைலோட ஐபி அட்ரஸ் காட்டும். அதேமாதிரி அந்த மொபைல் நேம் இப்போ மொபைல் நேம் இப்போது சாம்சங் J7 இருக்குன்னா சாம்சங் J7 ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா அவங்களோட பேர் வச்சுருப்பாங்கள்ல, அந்த டிவைஸோட பேர், அந்த பேர் இங்கே ஷோ ஆகும். அப்புறம் வந்து அந்த மொபைலோட மேக் அட்ரஸும் இங்கே ஷோ ஆகும். இப்படி தான் வந்து நம்மளோட நெட்வொர்க்கில் யார் யார் கனெக்ட் பண்ணியிருக்கா, அது கம்ப்யூட்டராக இருக்கட்டும், மொபைல் டிவைஸாக இருக்கட்டும், யார் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கான்றதை இப்படி தான் நம்ம செக் பண்ண முடியும். இதில் நீங்கள் வந்து செக்யூராக வச்சுக்கணும் அப்படின்னா டிஎஸ்சிபியை டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை மேக் அட்ரஸ் ஃபில்டரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி எனேபிள் பண்ணணுன்ட்டு நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டோம், ஹவு டு செக்யூர் வைஃபை நெட்வொர்க்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா, இப்படி தான் வந்து நம்ம வைஃபை டிவைஸில் யார் கனெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்றது பார்க்கக்கூடிய விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.